அது தொடங்க எனக்கு இனிப்பான ஜெல்லி வேண்டும். நான் அதை மிகவும் விரும்புகிறேன். அது வேணா எனக்கு பிடிச்ச சோடாவை கலந்து ஒரு பாட்டில் வேணும். பாண்டாவோட ஒரு தோசை. ஓ, எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். முதல்ல அதை பத்தி முயற்சி செய்யலாம். ரொம்ப ருசியானது. அடுத்து சான்ஸ் பயன்படுத்தப்படும் துணை. ஹனி குடிப்பது முதல் முறை நான் பார்த்திருக்கிறேன். வாருங்கள் குவென்டின், எனக்கு ஏதும் மீதமில்லை. ஓ, உண்மையிலே ஒரு சொட்டு மட்டும். ஆனால் அது நான் காட்டில் எங்காவது தேனை கண்டுபிடிக்கலாம். சரியா? நல்லா அன்று என்னிடம் பழி தீர்க்க விரும்பாதீர்கள் என்று நம்புகிறேன். ஆஹா, இல்ல விலகி இருங்கள் தயவு செய்து. உன் தேன் பார்க்க முடியலாம். முக்கிய விஷயம், அவன் உண்மையாக சொல்றான். இந்த தேனீச்சத்தை கொண்டு வந்தேன். இதுதான். அதில் நிறைய இனிப்பு தேன் உள்ளது. இப்போதே பாந்தாவுடன் கலந்து விடுவதுதான் மீதம். எனக்கு அந்த தோடம் வேணாமே. எனக்கு இதை அசைத்தால் ஜெல்லி கிடைக்கும். அது உரைய பிள்ளை குளிர் பெட்டியில வைங்க. சரி, நான் மரபேற்று பழங்களின் ஜெல்லி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்போது பாதாசாத்தன் பழங்களை பெரிய பாட்டிலில் வையுங்கள். ஆனால் உண்மையில் நான் குவெந்தின் எனும் ஒருவரின் தேனீ கட்டளையுடன் ஏற்பட்ட ஒரு கோணா நேசிக்கிறேன். அதனால் அதே போன்று செய்வேன். தேன் முழுவதும் நல்ல பழங்கள். இது கண்டிப்பாக பாத் சுவையாக இருக்கும். நாம் செல்வோம். கண்டிப்பாக ஸ்கிட்டல்ஸ். உன்னை எமிலிய இன்னல் இனிப்புகளுடன் ஜெல்லி செய்தால் மகிழ்விக்க கூடாது. இதற்கு நான் இந்த இனிப்புகளை பாட்டிலில் நிரப்ப வேண்டும். பின்வருவது நீல நிறம். பாருங்கள், வானவில் நிறங்கள் அனைத்தும். இப்போது அடித்தளத்தை தயாரிக்க வேண்டும். இதற்கு சர்க்கரை காய்ச்சும் நீரில் கரைக்கவும், பின்னர் உருவான திரவத்தை ஸ்கிட்டில்ஸ் பெண்களின் மேல் ஊற்றவும். அதிசயம்! ஒரு துளியும் தவறாமல் இருங்கள். அங்கேதான் இதை சேவைப்படும். இன்றைய சமைக்க நம்ம முடித்து விட்டோம். சாப்பிட ஆரம்பியுங்கள். வேவ் இறுதியாக முடிஞ்சது. நிறைய ஜெல்லி ஒரு அருமையான யோசனை. எனக்கு மிகவும் பிடிக்கும். மிகவும் சுவையானது மற்றும் இனிப்பு மிகவும் அதிகம். நான் சொல்வேன், இல்லை, பாட்டியின் ஜெல்லியை சுவைக்கலாம். அதை பழுத்த செவ்வாழை பழங்களிலிருந்து செய்தாளா? ஆனால் அதை நான் எப்படி பிழிவேன்? இது இயலாதது. எனவே எனக்கு அப்படி ஜெல்லி தேவையில்லை. ஸ்கிட்டில்ஸ் சந்துவின் ஜெல்லியை அனுபவிப்பேன். இது அருமை. இது இன்று உயர்த்த நாயகனாக இருக்கலாம். ஆஹா, நைட் ஸ்பிரிங்டர்னா இந்த முறை நான் ஒரு பெரிய ஓரியோ வேண்டும். இது போல ஒன்று நீ செய்யஸ்டா. Kersa, the chocolates in a caplet can for penny சுவைய சேவை. புருமை என்ற பட்ட சருகு வாசனை மிகவும் அற்புதமாக உள்ளது. இந்த சாக்லேட்டை சிறிய சதுரங்களாக 4 அரைக்க பேயாகிறேன். அதற்கு பிறகு அதை திரவமாக உருக வைக்க வேண்டும். ஏனெனில் எனக்கு திரவ சாக்லேட் தேவை. கிட்டத்தட்ட முடிந்ததா? சரி, வாருங்கள். தயார். எவ்வளவு சூடாக இருக்கிறது. ஆனால் நான் ஒரு துறைவியல் சமையல்காரர். நான் இந்த வகையான அபத்தத்தை நிர்வகிக்க முடியும். நீங்கள் இப்போது சாக்லேட்டை அச்சில் ஊற்ற வேண்டும். இல்லை, இது எவ்வளவு வலியுறுத்துகின்றது. சூப்பர் சூடு. இது என்ன? உணவு ஏற்பாணியில் உங்களுக்கு போற்றியதே என்ன? கையுறைகளை பயன்படுத்த வேண்டும். அதற்கானது எல்லாம் எளிமையாக உள்ளது.
நம்முடைய வழக்கமான மாவை பற்றி கொள்வோம். அதில் கோகோ கலந்து அதை நன்றாக குழைத்து சிறிய உருண்டைகளாக மடிப்போம். சரி, இவ்வாறே. இவைகளை பாருங்கள், அழகு. ஹாஹா, சரியான சரள வடிவம். இப்போது நாங்கள் இந்த பந்துகளை வெஃபில் குக்கரில் வைத்து அவற்றை நன்றாக பிழிகின்றோம். இப்போது இந்த கவர்ச்சியான வெஃப்லை பாருங்கள். அப்படியே அருமை. குவென்டின், என்னை செல்வா அளிப்பது. அது மிகவும் நகைச்சுவையானது. சாதாரண ஓரியோ இருக்கின்றன. எதையாவது சமைப்பதற்கு பதிலாக அதை எடுத்து விடலாமே. குறிக்கணும். ஒரே ஒன்று சரியா? 2 எமிலியின் முக்கியமானவதான் இல்லையா? இந்த கிரீமை உள்பகுதி அழகு. இன்னொரு ஒன்று ஏன் அப்பா ரொம்ப சுவையாக இருக்கு. இன்னொரு ஒன்று எனக்கு இதுக்கு என் கடவுளே, மெய்யாகவே ஒரியுடடோ இனி. ஆனால் எமிலி எனது ஒரியுடடோ களால் மகிழ்ந்து விடுவாள் என்று எனக்கு ஏதும் சொல்லுகிறது. வழக்கமான கிரீம் மாற்றமாக அனைவருக்கும் அடைமாற்றுமை பயாசின்றது. அப்படியா? என் சாக்லேட் பார் தயார். ஒரு SHKHB SHL கியாரம் அந்த போதும். அந்த இளஞ்சிவப்பு சாக்லேட் முன்னால் குக்கீவை அலங்கரிப்பேன். மற்றொரு துண்டு முடிந்தது. சாப்பிடுறத நிறுத்துவியா? எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேனா? ஓச்சே, என்ன பயங்கரம். அது எப்படி? நான் சாப்பிட்ட ஐஸ்கிரீமின் பக்கத்துல என்ன மாற்ற வேண்டும்? ஓ சரி, பின்னும் குக்கீகள் இருக்கின்றன. குருமா சுவையானது. ஒரே ஒன்று மீதம் இருக்கிறது. இதை குறித்த இடங்களில் பரப்புவது. தான் எல்லாம் இருக்கிறது. அச்சோ, நான் ஸ்வெட்டேத ஓடி. நாங்கள் தயாராக இருக்கிறோம். வென் அப்டேட் எமிலி. இதுதான் பெரிய சாக்லேட் சீக் குடிகை. அதை கைட் பெரியா ஊரிலி இப்போதே சாப்பிட விரும்புகிறேன். என்ன, இது சரியாக இருக்கிறது. ஆனால் நிமிஷம், நான் இன்னொரு முறை எடுப்பது என்னால் முடியாது. ஓ, அது மிகவும் கடினம். இனி முயற்சிக்க விருப்பமில்லை. ஓ, இது என்னவோ? பாட்டி அதை பண்ணி இருக்கிறார் போல. மேலும் பூண்டு பருப்பு உள்ளே இருக்கிறது. ருசிகரமானது. எப்படியோ இதுவோ ஓரியோ அல்ல. அதனால் இது என்ன? வாவ், இதவுள் பிங்க் நிறம் கொண்ட பூரிப்பு உள்ளது. மேலும் இது இழுகுகிறது. வாவ், நான் கூட ஒரு புண்ணாக்க முடியுமா? அது அற்புதம். குவென்டின், உங்களுடைய வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நான் கிரீம் சாப்பிட்டேன். என்னால் அந்த சுற்றை வென்றேன். இந்த முறையாவது எனக்கு கொஞ்சம் சீரியஸாக இருக்கணும். அதுக்கெல்லாம் மேல எனக்கு ஒரு சாண்ட்விச் சாப்பிடணும். எங்களுக்கு மிகவும் ருசியானவற்றை எடுக்கிறோம். ஸ்ட்ராபெரி ஜாம், நூடெல்லா, சாக்லேட் முகம். நிச்சயமாக நீங்கள் திறக்க வேண்டும். என்ன குவென்டின், இருக்க முடியுமா? எளிதாக பாட்டி. இது உங்களுடைய ஸ்ட்ராபெரி ஜாம். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஆஹா, இன்னும் ஷாட்டேவை தின்று விட வேண்டும். எதிர்ப்பு தெரியாதீர்கள். நான் அது சாண்ட்விச்சுக்கு தேவை. அது என்ன திருப்பி கொடு. சாரி, சாண்ட்விச் ஃப்ளேவர் பண்ணுமே. நம்ம சாக்லேட் சாண்ட்விச் பண்ணணும். ஆமாம், அது அல்லது இது ரொம்ப நல்லது மற்றும் ரொம்ப ருசியானது. மெழுகு விரிதல் அடிப்பகுதியை ரொட்டியின் மீது விட்டு நன்றாக பரப்பவும். பின்னர் வேறு ஒரு துண்டுடன் ஒன்றை வரைய முடித்து விட்டேன். உதாரணமாக ஓர் பாண்டாவின் தும்பிக்கையை காணலாம். ஆஹா, அதை பாருங்கள். அது அழகா? மேலும் எமிலி சாதாரண சாண்ட்விச்சை கேட்டார். இனிப்பாக இல்லை. நான் சீசினால் தொடங்குகிறேன். முதலில் அதை சிப்குச்சி போல சுருட்ட வேண்டும். சிறப்பு. அடுத்து ரங்கி சேர்க்க வேண்டும். அதனை சேர்த்தளவிற்கு அது அதிகமானதாக இருக்கும். இறுதியில் நிறமிகுந்த நிறமுள்ள சீஸ் குவிகள் கிடைக்க வேண்டும். அதை பின் அந்நிய சுண்டை போனில் பிரெடுக்கு அதன் மேல் தெளித்து சாம்பல் இன்னொரு துண்டில் மூடப்படும். ஆஹா, நல்ல நிறங்கள். அடுத்து இவ்வாறான ஒரு சிறிய அடுப்பு பயன்படுத்தப்படும்.
இது சில வினாடிகளில் செய்யும். அது ரெடி. இப்போது தேவையானது அழகான பரிமாறல் மற்றும் நிச்சயமாக சலாட் இலை மீது நீ பார்ப்பாய். போரிங். என்னுடையது அழகாக உள்ளது. நீ தயாரா? என்ன செய்யறதுன்னு தெரியல. கிடைச்சது எதையோ வைத்து ஒரு சாண்ட்விச் செஞ்சுக்குவேன். எனக்கு பரவாயில்ல. ஓ முக்கியம், அது எங்காவது இருக்கணும். அதை இரும்பு கொண்டு சூடுபடுத்துவேன். சரிதானே? அது எங்கே? உஃப். ஓ இதோ அது. இது வேகமான வழி. அப்ப என்ன நான் ஒரு பொசில பிசாய் செனாரு வச்சிருக்கிறோம். என்ன? ஐயோ, நான் ரொட்டியை எரித்து விட்டேன். ஏன் நாள் பண்ணிக்குவோம். இது அருவருப்பாக இருக்கிறது. பதிலாக சமையல்காரரிடமிருந்து ஒரு சாண்ட்விச் வாங்குவேன். லைப்பை மேலும் இது மிக நேர்த்தியானது. வாவ். மற்றும் பனியன் இழுத்து நீளுகிறது. எனக்கு பிடிக்கும். முயற்சி செய்வோம். ஓ ரொம்ப சுவையானது. எனக்கு இந்த சீஸ் மிகவும் பிடிக்கும். கிர்ஃபைஸ்டர்னை இருந்து கியூட் இப்படி சாப்பிட்டு பார்க்கணும். அவனை மறுபடியும் நெய் தோணுறானா? ஆம், அது எவ்வளவு ருசியா இருக்குது பாட்டி. அற்புதம். என்னால் விரும்பி கேள முடிகிறது. ஆமாம், செல்வாக்கிற்காக வாழ்த்துக்கள். நீங்கள் வென்றீர்கள். நீ அருணித்திருப்பதை நான் அறிந்தேன். கொள்ளுப்பாட்டி. எவ்வளவு சிறியது. நான் மிகவும் கவலைப்படுகிறேன். மாலி, எனது கையில் உள்ளத பாரு. ஓ மை காட். அப்பா, என்ன அந்த நிலையில என்னது? எனக்கே பெருபேறுகிறது. உண்மையிலேயே இவ்வளவு சின்னதா? என்ன கிண்டல் அடிக்காத. ஓஹோ, இத பட்டு பார்க்கலாம். என் வாய் பற்றி பிடித்திருக்கிறது. மிகவும் சுவையாக உள்ளது. ஹாஹா, அதை பாருங்கள். இது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. ஹாஹா. நீ கிறுக்கியவனா? என்ன குழந்தை? ஐயோ, நீ என்ன கடிச்சிட்ட. நிறுத்து. உன்னால சரியில்லை போல இருக்குது. ஓ, என்னுடைய சிறிய விரல். ஏனெனில் என்னையும் உடைக்கும் ஒரு காம்பேண்டி கிடைச்சிட்டு பிரிக்க முடியாது. ஓ, என்ன செய்வதென்று எனக்கு தெரியும். நான் இதை நசுக்க போகிறேன். அதுதான். ஆமா, இப்போது நான் விரைவாக செய்யலாம். இது மண்டலமாக்கப்பட்டுள்ளது. அதிசயம். இது முழுவதும் எனக்கு. நான் இதை காதலிக்கிறேன். அற்புதம். ஏ, உன் சுயத்தை அடைக. ஓ ஆம், இதுல என்ன செய்யணும்? சுத்தி இல்ல, நான் முழு சுத்தி எடுத்துக்கொள்கிறேன். அதுல நீங்க எவ்வளவு முயற்சி செலுத்தணும் அப்படிங்கறதன் முடிவு உங்களுடையது. இது ரொம்ப பாஷனா இருக்குது. ஆமாம், கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. மற்றும் கொஞ்சம் முடிந்தது. ஓஹோ, நல்ல பெண் பறக்கிறாள். ருசியானது. ஓஹாங்கள் பின்தொடர்கிறேன். ருசி ருசி. ஓ, என்ன அழகான சுறா. அழகாக இருக்கிறது. வாவ். ஹாய் சுறா. இங்க. வாவ். வாவ். என்னுடைய பெரிய ஜார். கூல் ஒன்று. கூல். ஆனால் பெண்ணீர்கள். நான் தொடங்க போகிறேன். சரியா? நான் முயல்கிறேன். ருசிகரமாக இருக்கிறது. ஆனால் போதாது. இது உன் முறை குலோயி. ஓ ஆமாம், இதை எப்படி கடிப்பது? வா. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் இதை கடிக்க முடியவில்லை. ஹரி, உங்களிடம் ஏதேனும் பரிந்துரைகள் உள்ளதா? நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? சரி, இழுத்துங்கள். பத்தமாகிவிட்டது. ஓஹோ, மன்னிக்கவும். நான் குறைஞ்சது இந்த பாதியாவது பெற்றேன். அதனால இதுலயா தான் துவங்கி இருக்கிறேன். சுவையானது.
மிகவும் நன்று. இழுக்கு. எனக்கு எல்லாம் சரி என்று நினைக்கிறேன். ஓ ஜெல்லி, ஹேய், தயவு செய்து எனக்கு ஒரு கடி எடுக்க அனுமதிக்கவும். இல்ல, இது எல்லாம் எனதுதான். உதவியதற்கு நன்றி. ஆஹா, பேராசை. சரி, உன் பாட்டு. சரி, நான் பார்ப்பேன். இது மிகவும் கவர்ந்திருக்கிறது. ஆனால் என்ன செய்ய வேண்டும் என தெரியும். நான் கராத்தே பாடம் எடுத்தேன். அதனால இப்போது 2 கத்திகள் மூலம் நான் எல்லாவற்றையும் சிறு துண்டுகளாக வெட்டப்போவதாக இருக்கிறேன். வாவ், இது மிகவும் கவர்ச்சியானது. கியா, கிட்டத்தட்ட முடிஞ்சு விட்டது. அதை போலவே என் மார்மலேட் சூஷியாக மாறிவிட்டது. இப்ப நாம் அவற்றை பின் மாற்றவிருக்கிறோம். மீண்டும் மீண்டும் அப்படித்தான். இனி நேராக என் வாயில். உதவுங்கள். ஓ பிராவோ, எனக்கு ரொம்ப திருப்தியானதாக இருந்தது. நன்றி. எவ்வளவோ சிறிய பங்கு. இது எவ்வளவோ சூடா உள்ள. என்னிடம் சராசரி அளவை இருக்கிறது, ஆனால் இது 2 மடங்கு காரமானது. ஓஹோ, என்ன ஒரு கனவு கனி. நான் ஒப்புக்கொள்கிறேன், அதை நான் சாப்பிட விரும்பவில்லை. இவ்வளவு சிறிய பொதி, நீயே தொடங்கி வா. ஓ, நானா? சரி, இது மிக சிறிய பாக்கேஜ் என்று எனக்கு மகிழ்ச்சி. நான் ஊட்டமான நூடுல்ஸ்களை சாப்பிட விரும்பவில்லை. அவை சரி என்று நினைக்கிறேன். ஓ இல்ல, என் வாயிலிருந்து புகை வருகிறது. அது நெருக்கடியானது. உன் பாட்டு. உண்மையிலேயா? ஆனால் நான் அதை செய்ய விரும்பவில்லை. சரி, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்குது. உங்களை இப்போ எடுத்துக்கிறதுக்கு நான் இங்கே இருப்பேன். சரி, நன்றி. அதை செய்யலாம். ஓ இல்ல, ஏற்கனவே மிக காரம். ஓ இல்ல, ஓ உடனே எனக்கு குளிர் செய்கிறது. நன்றி. சரி, இப்போ நீங்கள் செய்ய வேண்டும். உதவ எப்போதும் நான் இருக்கிறேன். சரி சரி. சரி, ஆரம்பிக்கலாம். நீங்க என்ன செய்றீங்க? அதை நிறுத்து. நான் இன்னும் எதுவும் சாப்பிடல. சரி, முதல் சாப்பிட்டு விட்டு பின்னர் என்ன பிடிச்சுக்கொள். ஓ ஆம், ரொம்ப சுவையா. எனக்கு எவ்வளவு பிடிக்குது. ஆனால் அவை மிகவும் சூடாகவும் உள்ளன. அதை உணராம விரைவாக சாப்பிடு. இந்தோ இது வருது, இது வருது. ஏய் குளோயி, நான் கேக்குறேன், எதுவும் செய்யாதே. இல்ல செய். அவள் எதுவும் செய்யாதே என்றார். நீங்க நினைக்கிறீங்களா? ஐயா, அது அந்த நிகழ்வுக்காக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவளை எனது உதவி தேவையில்லை. நல்லா இருக்கிறேன் எண்ணுகிறேன். உண்மையா? இப்பேயாடா, நீ அதை முன்னகரே செய்ய வேண்டியது. நீ என்னை உதவுவதாக சொன்னாய். ஆனால் ஆயினும் நன்றி. ஆம், நான் மிகவும் நல்ல பெண், பெரிய உதவிக்காரி. ஓ எப்பிட்டி சிறிய ஹபா பபா பொதி. அது என்ன? ஆம், எனக்கு பொதுவான அளவு உள்ளது. அதை மிகவும் காதலிக்கிறேன். ஓ அது என்ன? ஆமாம், இது என் குழந்தை. அத பாருங்கள், அவ்வளோ பெரிய பேக்கேஜ். ஓ ஆம், ஆனால் இங்கே மிகவும் சிறியதுதான். பாருங்க போவி, சாப்பிடு. சரி, பரவாயில்ல, என் மீது சிரிக்காதீங்க. அந்த சிறிய உருளையை பாருங்கள். அதை வெளியே எடுத்து மென்று சாப்பிடணும். ஒருவேளை நான் பக்கென்ற பெருமூச்சை ஊதி பார்க்கலாம். சிறியதை பாருங்கள், எனக்கு எதுவும் தெரியல. சரி, உங்களுக்கு ஒரு பெருத்தாக்கி கீனேஜ் தர்றேன், பாருங்க. ஆமாம்,
அது எனக்கு தெரிகிறது, ஆனால் அது அதுவே மிகச் சிறியது. அனைத்தும். கிளாரியா, சரி, என் ஹப்பா பப்பாவை முயற்சித்து பார்க்கிறேன். என் வாயில் சுவையான செய்முறை. நான் ஒரு குமிழி ஊதப் போகிறேன். பார் மற்றும் கற்றுக்கொள். பார்த்தாயா, அது ஒரு குமிழி. ஆஹா. இல்லை இல்லை பெண்களே, இப்போது நான் எல்லாவற்றிலும் பெரிய பப்ளை உமிழப் போகிறேன். இந்த பல்குதிரை உருளுடன் நான் எதையும் செய்ய முடியும். ஒன்றும் ருசியாகவும் இனிமையாகவும் இருக்குது. நான் என் பல்பொரியை காதலிக்கிறேன். சரி, இன்னும் கொஞ்சம். ஓ, இது ரொம்ப ரொம்ப சுவையா இருக்குது. சுவையின் வெடி. இன்னும் ஒரு துண்டை எடுக்கிறேன். மறுபடியும் ஒண்ணு. ஓ, ரொம்ப நன்று. இத போல சுற்றுங்க. எனக்கு ஒரு சிறிய உருண்டை இருக்குது. ரொம்ப நன்று. மற்றும் இது இங்கே. இப்போ பாருங்கள் மற்றும் கற்றுக்கொள்ளுங்க பெண்களே. பெரிய பபுள். அது மிகவும் நீங்கள் சரி. நிச்சயமாக நான் செஃப் என்பதால எனக்கு சமையல் தெரியுமே. நான் உங்களுக்காக ஒரு மிகச்சிறந்த கேக் செய்யவிருக்கிறேன். மையத்தில் சராப் மாதிரியை வைத்து இடம் செய்து கிரீமை எல்லா பகுதிகளிலும் பரவச் செய்து ஸ்பேச்சுலாவால் சமமாக செய்து மேலும் பல அடுக்குகள். அருமை. இனி இதற்கு சரியான தோற்றம் கொடுப்போம். ஏது பாட்டி? என்னிடம் ஒரு அச்சு அலமாரி இல்லை. நான் ஒரு துருவியை பயன்படுத்த வேண்டியிருந்தது. ஆனால் இப்போது நடுவில் ஒரு துளை இருக்கிறது. அற்புதம். அதில் இனிய சாறை நிரப்பலாம். இல்லை பாட்டி, நீ இதை செய்வதற்கு தயார் மனமாக இருக்கிறாயா? ஓ, நன்றி பேர குழந்தை. எனக்கு பற்கள் உள்ளன. வணக்கம். அழகு மணிக்கொம்புகளை பயன்படுத்தி குழந்தைக்கு நல்லதும் ருசியானதுமாக இருந்த சிறார் கேக்கை அலங்கரிப்பேன். இதை பாருங்க. இவைகளை பார்க்கிறாயா? இவை பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டவைகள். தானே செஞ்சு குறியா கொஞ்சமா? எவ்வளவு நகைச்சுவையாக. ஒரு பெரிய எரிமலை தயாரித்து விட்டேன். சிறிது சர்க்கரை நீரை ஊற்ற நேரம். அது நமது லாவா ஆகும். அமையமான இறுதி உந்துதல். அற்புதம். அரே, என்ன மீண்டும்? ஹே குழந்தை, பொறுமையாக இரு. அங்கே நீ என்ன சொல்ற? நான் குக்கி கூழ் செய்றேன். நான் வலிமையானவன். இப்போ நாம ஒரு அற்புதமான கடற்கரை செய்யலாம். நீக்கு எப்படி பிடிச்சிருக்கு? அருமை. இந்த அலங்காரங்கள் அதிசயமானவை. எல்லாம் மாஸ்ட் முட்டையால செய்றாங்க பாரு. அறிதல். வாவ், நீ தொங்க சிறப்பாக செய்தாய். இந்த அற்புத கடலோரத்திலிருந்து என் கண்களை பிடிக்க முடியவில்லை. எவ்வளவு அழகான புகுப்பு. முயன்று பாருங்கள். வாவ், ருசியானது. உதவிக்கு நீங்கள் ஒரு மேதை. மிகவும் நன்றி. மிகவும் அழகாக உள்ளது. தேன் மிகவும் இனிமையாக. கோதுமை மற்றும் தேனீச்சுவர் மிகவும் முறுக்கல். என் விரல்களை நக்கலாம். இது என்னால் பிடிக்கிறது. சரி செஃப், நான் எரிமலை ஒன்றை குடிக்கிறேன். இதை நான் இதுவரை செய்யல. இது ரொம்ப நல்லா இருக்கு.
மற்றும் கேக் தானே ரெசிபியாக அவ்வளவு சுவையா இருக்குது. வெற்றி பெற்றவர் மை. நன்றி காரிகை. சரி சரி சரி, இந்த இனிய வாலண்டைன் எனக்கு ரொம்ப வேணும். ஒரு கிணறு. ஓ, அது ஒளி குமிழ்ச்சி. இனி பேத்தி ஸ்ட்ராபெரிகளுக்கு மிகவும் விரும்புவாள் என்பதை நான் அறிவேன். ஆகவே நான் அதில் ஒரு ஃபவுண்டைன் ஆக்குவேன். என்ன அதிசயம்! எங்கள் ஸ்ட்ராபெரிகள் கலந்து விட்டன. இதனை ஊற்றுவோம். அற்புதம்! ஓ, இந்த மாதிரிகள் பார்க்க நம் இனிப்பு கலவையை இதில் ஊற்றி அதை ஃப்ரீசரில் வைத்து உறைய முடியும். இப்போது நீங்கள் அவற்றை கிணற்றில் மூழ்க விடலாம். அருமையான யோசனை. அதை குச்சியில வச்சு விடலாம். குறிக்கும் ஒரு அணுகுமுறை. பாட்டி, எனக்கும் ஒரு திட்டம் உண்டு. என் தங்க கைப்பைத்தில் என்ன வைத்திருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? அப்போ நமக்கு தெரியவில்லையா? நன்றி, தொண்டு பாருங்க. மிக காப்பாக விலை உயர்ந்த மிட்டாய்கள். முதலில் அதிகமாய் வெளிச்ச சாக்லேட். நாம் இதை நீர்க்குளத்தில் ஊறுக்க வேண்டும். வெள்ளையில் இருக்கும். இவ்வளவு தெளிவாக. இப்போது எனது இனிய பொன்னிற ஸ்ராப் மட்டுமே. அது உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? ஆம், ஆச்சரியமாக உள்ளது. ஆமா, இதுதான் எல்லாமா கலக்கி கிடந்திருக்கேன். நான் ஒரு உண்மையான தங்க ஊற்றை உருவாக்குவேன். மின்மினிக்கு சில மாயாஜாலங்களை சேர்ப்போமா? அப்பா கோபம் கொண்டார். பாப்பா ஆசியம் சாக்லேட்டுகளை ஊற்றி விடுவது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அவற்றை காண்பிக்கிறேன். சரியாக உள்ளது. அதனை ஒரு குச்சியில் எடுப்பது அல்லவா? என்ன மீண்டும் ஐயோ பேரன், இது மிக அதிகமாக இருக்கின்றது. நாம் ஒரு கிணறு அவசரமாக தயாரிக்க வேண்டும். என்னிடத்தில் பெர்கம் இருப்பது நன்றாகவே. சரி, நான் காப்பாற்றப்பட்டேன். அதை உடைக்க வேண்டும். வாங்க, அந்த நெருப்பு பாருங்கள். அருமை. மற்றும் நான் ஜெல்லிகளை கம்பிகளில் வைக்க பயன்படுத்துவேன். வா, எனக்கு பல திருப்திக்குரியவை இருக்கின்றன மற்றும் அவை அனைத்தும் வெவ்வேறு விதமாக உள்ளன. யார் பார்த்தார்? ஓ, ஹாஹா, சூப்பர். சரி குட்டி சகோதரி, உனக்காக எல்லாம். ஓ, எல்லா ஃபவுண்டின்களும் மிக அழகாக இருக்கின்றன. நான் ஸ்ட்ராபெரி ஒன்றை தொடங்கி பார்க்கிறேன். எங்கள் ஸ்ட்ராபெரிகள் ஃபவுண்டனில் மூழ்க விட்டு ஒரு முறை முயன்று பார்ப்போம். ஓ, இது மிகவும் சுவாரஸ்யமாகவும் சுவையாகவும் இருந்தது. உட்காருங்க. இந்த ஊற்று கிணறு பப்ளம் இருந்து உருவாக்கப்பட்டதா? அது அருமையா இருக்குது. மிக மிக நன்றாக. கிளிப்பிங். அங்கே கமிஸ் உள்ளதா? இதை காத்திருப்பதற்கான ஆவலே இல்லை. வாவ், அமேசிங். எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. மேலும் நான் குமிழிகளை ஊதவும் முடியும். சரி, இந்த நீரூற்று நிஜமாகவே தங்கத்தால் செய்யப்பட்டதா? இது மிக பிரகாசமாக இருக்கிறது. சாக்லேட்ஸை அதில் மூழ்க விடலாம்.
விட்டது. ஓ அதானே எனக்கு தெரியும். உங்கள் அடுத்த வேலை இல்லை. ஐயோ, பிசா. இதுவரை இல்லாத அளவுக்கு ருசியான பீட்சா, ஐஸ்கிரீம் மற்றும் கண்டிப்பாக இனிப்புகளால் செய்யப்படுகிறது என்று எனக்கு தெரிகிறது. வாவ், இது ஏற்கனவே அழகாக இருக்கிறது. பேசாமல் முன்னேறும். என்னுடைய இனிப்பு சேகரிப்பை எப்படி விரும்புகிறீர்கள்? இது மிகவும் பெரியது. நான் அதை என் சகோதரியுடன் பகிர்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் முதலில் பீஸாவின் வடிவத்தை வெட்ட வேண்டும். இப்போது இது பல்வேறு இனிப்புகளால் அலங்கரிக்கப்படுகிறது. ஆஹா, இவ்வளவு நிறைய இருக்கிறதா? மற்றும் நடுவில் M&M's. ஓ சரி, வாருங்கள் பேரனே, நீ செம்மையாக வேலை செய்து கொண்டிருக்கிறாயே. சரி, இது ரொம்ப ரசமானது. ஆனா என்னோட சாந்த பீட்சாவை பண்ணணும். எனக்கும் ஒரு சுவாரஸ்யமான செய்முறை உள்ளது. அதை நீண்ட நாட்களா முயல விரும்பினேன். மாவினை முட்டை தொகுப்பில் வைத்து அதை எண்ணெய் தடவி சீசரால் நிரப்ப வேண்டும். சீஸ் வெளியேறாமல் தடுக்க முக்கியமானது மெல்ல அதன் முனைகளை உரைத்து விட்டால் போதும். வேக விட தயாராக ஓவனுக்கு தொடக்குவோம். ஓமோ வாசம், கீரை மற்றும் தக்காளிகளால் அலங்கரிக்கிறோம். பாப்பாவுக்கு கொடுக்கலாம் பாட்டி, என்னை புன்னகைக்க செய்யாதே. அவர் என்ன செய்கிறார்? வாவ், அடப்போச்சு. ஓ கடவுளே. முதலில் கிடலை உருட்டி சோடா டொமேட்டோ பேஸ்ட் ஐ பயன்படுத்து. அதை பரப்பி பசலை, கீரை மற்றும் செர்ரி தக்காளி வைக்கின்றீர்கள். இது ஒரு நல்ல யோசனை. இப்போது துருவிய சீஸ், அதை பரப்பி பீட்சா நெருப்பு பயன்படுத்துவோம். சும்மா சரி, அனைவரும் ஒன்று தயாராக இருக்கிறது. மாமாமியா, நாம முடித்து விட்டோம். வாவ், எல்லா பீஸாக்களும் மிகவும் வித்தியாசமாகவும் அபூர்வமாகவும் உள்ளன. இந்த பீட்சா பெரியதாக இருக்கிறது. செயலாளர், நான் ஒரு பிஸ்கட் கண்டுபிடித்தேன். மனம் அற்புதமாக உள்ளது. இதன் ருசி ஒப்பிடத்தக்கது. பாட்டி எனக்காக சமைத்ததை நான் சப்ரோபக்கிறேன். நான் அவளின் மிகவும் கடினமாக முயற்சிக்கிறார் என்பதை அறிகிறேன். ஆனால் இந்த பீட்சா பெரிதாக அசைவமாக இல்லை. வீட்டிற்கு சென்று கொள்கிறேன். இனிப்புகள் சந்தேகமே இல்லாமல் வெற்றி பெறுபவர் யார் என்பதை நான் அறிவேன். அவன் என் சகோதரன். ஆகவே இன்னும் நாம் வண்ணம் ஆடிக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் கை குடைச்சல் கொடுங்கள். ஆமாம், இதோ விநியோகம். யார் அங்கே? பேக்கேஜ். ஹலோ, அங்கென்றே உங்களை கேண்டு செல்லுங்கள். இங்கே, இங்கே. சூப்பர், மிகுந்த நன்றி. ஓ ஆம் பெண்களே, இதுவே நமக்கு தேவை. போகலாம். இது எப்படி வேலை செய்கிறது? எல்லாவற்றையும் இங்கே துவைத்திடுவேன். அரி, இது ரொம்ப கனமாக இருக்கிறது. சரியாக. இப்போது அதை அளவிடலாம். வேலை செய்ய முடியாது. வேலை வேலை. ஓ அப்படியா? நீ தானம்மா.
இரண்டாவது மாடிக்கு செல்வதற்கான படிக்கட்டுகள். பெண்கள் மிகச் சிறந்த கட்டுமான திறனாளிகள். ஓ ஆமாம், மஞ்சள் பெட்டி. ஓ, பச்சை, நீலம், சிவப்பு. ஒரு முழு வாலிசைமை சாயம். மஞ்சள் பொங்கல். மற்றும் எனக்கு ஒரு ரோலர் உள்ளது. ஆப்பட தொப்பி இருக்கிறது. மென்மையானது. செயல்பட தொடங்குவோம். இங்கு எல்லாவற்றையும் மஞ்சளாக பூச வேண்டும். ஒரு புரட்டசு முத்திரை. இப்போது அதுதான், எல்லாம் மஞ்சள். எனது விருப்ப நிறம். ஆமா, பாக்கெட் ஒரு நொடியில் முடிச்சிடும். அழுக்குப்படாமல் இருக்க கையுறை. இப்போது ஒரு தூரிகையோட வேலை செய்யலாம். போய்லா. முழு அறையும் என் மிகவும் பிடித்த நிறத்தில் உள்ளது. அரைச்சீது. சரி, ரோலருடன் தொடர்வோம். அதுதான், இப்போது எல்லாம் பச்சையாக உள்ளது. ஏய் பெண்களா, நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான், நாம் கூட அறையை அலங்கரிக்க வேண்டும். என்னைக்கு கிடைத்தது என்ன? அருமையான பூக்கள். நான் எல்லாவற்றையும் வாங்கி போவேன். இப்போது அதை சுவரில் வீசுவேன். ஆஹா, எப்படி அழகாக இருக்கிறது. இன்னும் என்ன இருக்கிறது? ஓ, தலையணைகள். சரி, அவற்றை இல்லாமல் எங்கு? இப்போதே ஒரு மென்மையான மூளையை கொண்டு வந்தேன். இங்கே திரு டக் இருக்கிறாரோ? ஹே, சிறுநீர் விடாதே. நீ அங்கே என்ன செய்கிறாய்? பிரிட்னி அறையை அலங்கரித்துள்ளார். வடிவமைப்பு உருவானது. ஆகிடும். நீங்க மியூசிக் கலர் ஸ்ப்ரே செஞ்சிட்டீங்க. இதை செய்யலாம். அற்புதம்! நான் தீப்பந்தம் ஏற்றுகிறேன். அங்கு இருக்கும். நான் உண்மையில் மேகங்களில் ஏறி சென்றது போலதான் உள்ளது. எவ்வளவு அற்புதம்! அங்கே வெறும் ஒரு பரியந்த சூரியன் உள்ளது. அது என்னிடம் உள்ளது. ஹலோ ஹகி, வகி இருந்து சில புகைப்படங்களை எடுத்துக்கொள்வதற்கான நேரம். அவள் அறையை அலங்கரித்தாளா? நானும் அதை விரும்புகிறேன். நான் இங்கே என்ன வைத்திருக்கிறேன்? ஓ, ஒரு கடிகாரம். அருமையானது. ஆனால் இல்லை, இதையா அல்லது இதா? அருமை. பெரிய உதடுகள் மற்றும் சில இதழ்கள். அழகாக இருக்கிறது. என் நாற்காலை ஒரு பை. இதை விட வசதியானது இல்லை. இப்போது நம்முடைய நண்பர்களுடன் சற்றே ஓய்வெடுக்கலாம். பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். ஓ, செடிகளால் செய்யப்பட்ட ஒரு பாய்மரம். அதை சுவரில் அலங்கரிக்கலாம். அழகாக இருக்கிறது. இதுவும் அறையில் அருமையாக இருக்கும். இது என்ன? இதை ஊத வேண்டும். ஓ, இதற்கு தான் கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஊதக்கூடிய நாற்காலி தயாராகிவிட்டது. இதுல நம்மால் ஓரளவு உறங்க எடுக்க முடியும். குறிப்பாக இது போன்ற திருடன் கூட. ஹே பெண்களே, கூடுதல் நேர்காணல்கள் என்பது கூடுதல் நட்புகள். நன்றி. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓ, நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் மிஸ்டர் டர்டல். என்னிடம் நீங்கள் இருப்பது எவ்வளவு நல்லது. ஹே, சரி, நான் ஏதோ சிந்தனைக்கு வந்துள்ளேன். ஏதோ குதிப்பது போல் இருந்தது. நீங்கள் தயார் இருக்கிறீர்களா? அப்புறம் மாடிக்கு பழி வைத்து போகலாம். மீண்டும் திரும்பி. ஆமாம், எல்லாம் அசால்ட்டா இருக்கிறதா? ஏய் பறவை, பாரு, இது ஆப்பிள். சொல் ஆப்பிள். ஏன்? சரி, ஒரு பட்டாம்பூச்சி. பாரு, ஒரு பட்டாம்பூச்சி. ஓ, அது என்ன? சரி, ஹாய் மீன். இந்த பாக்கெட் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? நான் நினைக்கிறேன் நீ ஒரு அலங்கார தட்டி அதிகம் பிடிக்கும். ஹே, நீ எங்கே மறைந்து கொண்டிருக்கிறாய்? நாங்கள். பீக் அப்பு, நீ இங்கே இருக்கிறாய். ஓ, சிறுகையாழிகள், நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள்.
நான் உங்களை நேசிக்கிறேன். நல்லது. இன்னும் அழகாக இருப்பது சாத்தியமா? ஒரு மாறுபட்டவரோடு விளையாடுங்கள். நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன். சொல்லே வராது. நீங்கள் உலகிலேயே அழகான உயிரினங்கள். வணக்கம் என் குட்டிகளே. மிகவும் செல்லமாக இருக்கிறார்கள். அவர்களை பாருங்கள். பார்த்ததற்கு நன்றி. ஆமாம், இதோ ஏன். ஹலோ. ஆமாம், என்னுடைய ஆர்டர் எப்படி இருக்கிறது? கழிவு பாதை. ஓ சரி, அவர்கள் இங்கே இருப்பது போல தெரிகிறது. நிச்சயமாக அது விநியோகம்தான். வணக்கம். பை பை, சீக்கிரம் அறைக்கு போவோம். நான் அதை எடுத்துக்கொள்ள போகிறேன். இது சிறப்பாக பொருந்துகிறது. ஆனால் உள்ளே என்ன? எத்தனை சர்க்கரையுடன் கூடியனம். ஜூலி, அவை உன் நிறத்திற்கு பொருந்துகிறதா? நிச்சயமாக. இதோ உங்கள் வசதிக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆஹா, சுவையானது. என்ன ஆவனா? ஆம், சிவப்பு உங்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. சரி, இதோ உங்களுக்காக. உங்களின் உணவை ருசிக்குங்கள். எல்லா விஷயங்களும் சரியாக கையாளப்பட்டு விட்டன. அங்கே ஸ்கிட்டில்ஸ். ஆனால் யாரும் பார்க்காமல் இல்லை. எனக்கு பரவாயில்லை. ஹை டீனா. சரி, எடுத்துக்கொள் எடுத்துக்கொள் எடுத்துக்கொள். ஓ, இங்கே எதுவும் இல்லை. நான் இதை ஆட்டலாமா? ஓ, ஒரு கண்டி. ஓ, ஒருதான். ஓ, ஆம், இது ரொம்ப ருசியாக இருக்கிறது. நன்று. எனக்கு கிட்கேட் மிகவும் பிடிக்கும். இது ருசியானது. அனைத்து இனிப்பு பானங்களும் இங்கே இருக்கின்றன. ஆமாம், இது மிகவும் குளிரானது. நன்றாக. குறைந்தபட்சம் இதையாவது சாப்பிட்டு விடுவேன். ஆமாம், போகலாம். என்ன? ஓ இல்லை, எனக்கு பேட்டரி தீர்ந்து விட்டது. இல்லை. நான் என்ன செய்யணும்? சரி பெட்டி, எதுவோ இருக்கிறது. ஒரு திரை மற்றும் அதற்கான பிளே ஸ்டேஷன். ஹே ஜூலி, நீ என்னுடன் விளையாட ஆசைப்படுகிறாயா? மிக பெரியது. எனது அறைக்கு வாரு. உனக்கு ஒரு ஜாய்ஸ்டிக் இங்கே. நான் அதை ஆன் செய்கிறேன். இப்போது நாம் எல்லாம் சேர்ந்து விளையாடலாம். ஏ, நான் வரலாமா? உங்களோட தயவு செய்து. என்ன? மன்னிக்கவும் பெண்ணே, 2 ஜாய்ஸ்டிக்குகள் மட்டுமே உள்ளன. சரி சரி, அது பரவாயில்லை. ஓ, எனக்கும் ஒரு பெட்டி இருக்கிறது. அங்கே ஒரு திரை இருக்கிறது. மேலும் ஒரு நடனமற்று. ஹே டீனா, பாரு. சரி, அனைத்தையும் அடுக்கி வைக்கலாம். திரையை ஆன் செய்கிறேன். செல்போம். சரி சரி சரி. அதுதான். அவதாரின் பின்தொடருங்கள். நன்றாகவே செய்ய ஆரம்பித்து விட்டேன் போலிருக்கிறது. நீங்கள் இந்த விளையாட்டை பேசினீர்களா? உங்களால் என்ன செய்ய முடியும் என காட்டு. அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் போல் தெரிகிறது. ஏய் பெண்களே, நாங்களும் உங்களுடன் வரலாமா? தயவு செய்து உபசாரம் கார்டை மாற்றலாமா? ஏய் ஹூரே. ஓ ஏய். நான் எப்போ சிஸ்டம் நடனமாட வேண்டும் என்று கனவு கண்டிருந்தேன். ஜூலி, விளக்கத்தை ஏற்றிவிடு. போகலாம். ஓ ஹான், டீனா, நீ அருமையாக செய்கிறாய். இப்போது நாம் எல்லோரையும் வெல்ல போகிறோம். குதிக்கவும். ஓ ஹான், நிச்சயமாக நாம் நடனத்திற்கு பிறந்தவர்கள். இந்த என்னடா உன்னிடம் சாவி இருக்க வேண்டும். என்னிடம் என்ன இருக்கிறேன் பார்க்கலாம். எனக்கு சில இனிப்பு பொருட்கள் கிடைத்தது. ஓ, நீங்க பகிர்ந்து கொள்ள முடியுமா? தயவு செய்து. என்ன கடினம். உங்களுக்கே சேமிப்புகள் உண்டு. அருமை. அது அருமை. கடினம். நீங்க முக்கியத்தை குறித்து பேசுகிறீர்கள். நன்றி. என்னவென நம்புகிறேன். ஆயோ, இது மிகவும் ஏழையா இருக்கிறாய். ஓஹா, தைரியமாக இருக்கணும். கேடு இல்ல. இல்ல, எனக்கு அது பிடிக்கும். ஆனால் என் தொண்டை ஈறுகிறது. என்னிடம் ஒரு அற்புதமான எண்ணம் உள்ளது.
மார்ஷ்மெல்லோக்களை வறுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சுவையாக இருக்கிறது. ஓ நிக்கோல், நாம மைக்குக்கு உதவ வேண்டும். என்னுடைய பாதுகாப்பு பெட்டிக்கு உனக்கு சாவி இருக்கிறதா? ஓ ஆமா. அழகான அரைந்ததொரு தலை. ஓ, என் கைக்கு என்ன ஆகிறது? அதில் ஏதோ ஒன்று உள்ளது. யாராவது கெல்லியை மூடுங்கள். ஓ, 2 பிறை. ஓ, பிரிட்னி, எனக்கு உதவிக்கரம் அளிக்க முடியுமா? சரி மைக், 4 நேரத்தில் நெருப்பு அணைப்போம். அது மிகவும் நல்லது. நன்றி பிரிட்னி. மேன்மை. நீங்கள் இங்கே வாசிக்க வேண்டும். ஒரொன்று மட்டும் மீதம் உள்ளது. சரியாக இருக்கு. ஓ பையன், நீ பொருந்தும் பெண்ணே. வாவ், என்ன ஒரு அருமையான பாதுகாப்பு. முதல் நான் போகலாமா? நன்றி நண்பர்களே. இந்த முறை என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. பார்க்கலாம். ஓ இல்லையோ, துர்மணமான வெங்காயம். இது பயங்கரமாக இருக்கிறது. அதை வைக்க பிரிட்னி, இது சிக்கி நாற்றம் வருகிறது. நான் இதை சாப்பிட மாட்டேன். எப்படியும் இல்ல மருந்து, எப்படியும் இல்ல. நியமப்படி விளையாடணும், சரியா? அந்த மாதிரி வெறுப்பாக இருக்கு. நான் முடியாது. இது ஒரு காடுமை கனவு. இந்த வெங்காயங்களில் இருந்து ஆழத் தோன்றுகிறது. ஓ என் மஸ்காரா. பரவாயில்லை, நீ இன்னும் அழகானவள். இப்போது அதை திறக்க எனக்கான நேரம் வந்துள்ளது. சரி, நானும் அதை சீர் செய்து விட்டேன். ஆண்டி பார், எனக்கு பிடிக்கும். அது ஒரு அருமையானது. என்ன? ஹலோ ரூபி, நீங்கள் பகிர விரும்புகிறீர்களா? என்ன? நீ பகிர விரும்புகிறாயா? என்னை பற்றி என்ன? உங்களுக்கு நான் வேண்டுமா? அவரை மன்னிக்கிறேன். யக்கர், இது எனது. மற்றும் நான் போகின்றேன். அதை சாப்பிட அதுதான் எதி. பிரியா, என்னிட்ட ஒரு மற்றும் சில குச்சிகள். இது எல்லாம் உனக்காக தான் பிரிட்னி. சரி, என்னிடம் உள்ளது என்ன? ஒரு பிளாஸ்டர். அப்போ நான் என்ன செய்யணும்? இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கு. அது விபத்தாக இருந்தது. மன்னிக்கவும், நீங்களா? தைரியசாலி நானே. நன்றி. என்னை அணுகு. எனக்கு கத்தி இருக்கிறது. ஆமாம், அருமை. இது விருது நாள். நான் மேலும் விருதுகளை விரும்புகிறேன். சாக்லேட் விரும்புகிறேன். வாவ், அருமை. நான் சம்மதிக்கிறேன். என் கனவு நனவாகியது. ஓ நிக்கோல், நிறுத்து. எனக்கும் ஒரு உத்தி உண்டு. என்ன? எனக்கு இல்லையா? என்ன மாயாஜாலம்? மீண்டும் நான் தான். என்னம்னு நான். அது விசித்திரம் தான். பெண்கள், தயவு செய்து சில உங்களுக்கே வெங்காயங்களுக்கு உதவி. உங்களை நீங்கள் இதை ஒப்படையுங்கள். சரி, ஆமா, சரி. அழகான யோசனை இல்ல? அல்ல வேலை. பிரெட் 5க்கு 5. ஆப்ல காகிதம் கத்தி விளையாடலாம். நான் வெற்றி பெற்றேன். அதனால் நான் முதலில் செல்வேன். இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் எனக்குள் வருவதாக நம்புகிறேன். வாவ், எனக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கிறது. இது அற்புதமாக இருக்கிறது. அதுவா? எனக்கும் வேண்டும். யாரும் பார்க்காத போது நான் என் செலவை திறக்கப் போகிறேன். அது போலத்தான் தெரிகிறது. என்ன உணவு இருந்தது? சரி, அதை நான் முயற்சிக்க வேண்டி இருக்கும். ஓ மனிதா, அது நன்னா இல்ல. ஹே மைக், உன் முறை சொல்லு. ஜெய், பார்க்கலாம். எதற்காக பயன்படுத்தப்படும்? ஓஹோ, பீப்
இங்கே 3 பேனா இருக்கிறது. அருமை. அது மந்திரமாம் போல. எனக்கு ஒரு பிரதிபலமான யோசனை வந்திருக்கிறது. இதை முழு வலுமூச்சில் இயக்கி ஐஸ்கிரீம் வரைந்தால் எப்படி இருக்கும்? அதிர்ச்சி. பிரிட்னி மிகவும் பொறாமையாக இருப்பார். நாம் அதை சில நிறங்கள் கொண்டு கொஞ்சம் பழுப்பு நிறமாக உதிர்த்து விடலாம். அருமை. அது உண்மையா? வெறுங்காலி முடியாது. தயவு செய்து அண்ணே, நானும் பூனை உணவை சாப்பிட விரும்பவில்லை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நான் தனது மீள்புள்ளியாய் ஒரு பூனைக்குட்டியை விரைவில் வரையப் போகிறேன். அது மிகவும் அழகாக இருக்கும். ஆமாம், இன்னும் சில விவரங்கள். ஓ, என்னை ரொம்ப கவர்ந்தது. அச்சா, பார்ப்போம். ஹை, செல்லமே, உனக்கே உதவிகரமாக இரு. அதை சாப்பிட சுதந்திரம் உண்டு. எனக்கு தெரியவில்லை. கவலைப்படாதே. சரி, இந்த மேற்றாட்டம் அருமையா இருக்குது. எம்மோ, நான் முதலாளி. மேலும் எனக்கு வண்ணக்குள் இருக்கிறது. நான் கடக்கிறேன். எனக்கு தெரியாது. எழுந்திருங்கள் நண்பர்களே, அவற்றெல்லாம் எனதுதான். இதோ எனது சாஃப்ட் ஸ்டிக்குகளும். அவற்றை பயன்படுத்த எப்படி என்று தெரியவில்லை. கிட்டத்தட்ட. ஆமா, வாங்க. ஆமா. ஓ, என்ன? என்னை அனுசரிக்க விடுமை. அதை பொறுக்கி என்னிடம் கொடு. பாரு, நீ ஊக்கங்களையும் ரோல்வையும் எடுத்துக்கொள். சரி, இப்போது நீ உங்கள் வாய் திறக்கணும். ஓ, நன்றி. அவை உண்மையில் ரொம்ப சுவையானவை. பிரிட்னி, நீ என்ன ஊட்டுவையா? சரி, இதோ நாம போகிறோம். உங்களுக்கு. ஓ, அது உண்மையிலேயே இப்போது வலிக்கிறது. மன்னிக்கவும். உன் விஷயத்தை திறந்து பாரு. அங்கே ஏதோ ருசியானது இருக்க வேண்டும். ஓ, உனக்கு காயமா? நான் நன்றாக இருக்கிறேன். இதை உண்ண வேண்டும் என்று சொல்லாதே. முடியாது. வா வா, தீர்க்க சக்தியுடன் இரு. சரி, சத்தியமாக எனக்கு பயமாக இருக்கின்றது. என்ன செய்ய வேண்டும் என தெரியவில்லை. இது அருவருப்பாக இருக்கிறது. உள்ளே முட்டாள்தனமானது. நம்மால் முடியும். என்னால் வாந்தி வருகிறது. அது ஒரு துயர கனவு போல உள்ளது. மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. நான் முடித்து விட்டேன். அது செயல்படாது. அது கடுமையாகி கிடக்கிறது. அதை என் கைகளால் முயற்சித்து பார்க்கிறேன். ஓ, என்ன சத்தம்! அவள் உண்மையில் அவைகளை தின்கிறாளா? நான் முடித்து விட்டேன். வா, நிக்கோல். சரி, உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ! நாம் நமது சமையல் சவாலை தொடங்கலாம். டிபனி, நீ என்ன செய்ய விரும்புகிறாய் என்று கண்டுபிடித்து விட்டாயா? வரைபடம் எங்கே? ஏஐஆப் எனக்காக எல்லாவற்றையும் செய்துவிட்டது. நான் அதை யானை, சுறா மற்றும் மரக்கட்டை வடிவத்தில் விரும்புகிறேன். அவை இப்போது மிகவும் பிரபலமாக உள்ளன. எவ்வளவு குளிர்ச்சியான யோசனை டிபனி. நான் இப்போதே ஒரு மரக்கட்டை செய்ய தொடங்குகிறேன். அதன் பெயர் உண்மையில் டின் 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 சர்க்கரை. சரி, நாம் கேக்குகளை ஒன்றிணைக்கிறோம். கேக்குகள் சாக்லேட் ஆக இருக்கும் மற்றும் கிரீம் வனிலா ஆக இருக்கும். ஒவ்வொரு அடுக்கும் கிரீமால் பூசப்பட வேண்டும். அப்புறம் நாங்கள் ஒரு உருண்டை லாக் கேக் செய்கிறோம். இப்போது எனக்கு மாஸ்டிக் தேவைப்படும். மேலும் எனக்கு ஒரு தூரிகை தேவைப்படும். அது என்ன? அப்படிப்பட்ட கதை நான் நினைவில் இல்லை.
டிபனி செல்லமே மீண்டும் காட்டு தயவு செய்து. இதோ பாட்டி, ஒரு உணவு செய். லிலிலா வடிவத்தில். அம்மா சரி, ஒரு யானை. ஆனால் அது ஏன் பச்சையாக இருக்கிறது? சரி, நான் அதை செய்வேன். அதுக்காக எனக்கு ஒரு காக்டஸ் இருக்கு. இந்த தொப்பி யானை வடிவில் வச்சு சில அழகான காலணிகளை சேர்ப்போம். தயார். ஆனால் இது முள் போன்றது. ஆலிஸ், நீ ஏற்கனவே கேக் செய்தாயா? இதே மாதிரி இல்லையா? இது படம் போலவே இருக்கிறது. இப்போது நான் சில கால்கள் மற்றும் கைகள் சேர்க்கிறேன். டங் 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 சஹு. சூப்பர், அவனுடைய பிடித்தவே. பாட்டி அதிர்ச்சியில் இருக்கிறார். இல்லை, இது முள் போல் இருக்கிறது. சமையல்காரர், உங்களுக்கேயா? நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் யோசித்து விட்டேன். எனக்கு ஒரு சுறா செய்ய வேண்டும். மாவு கொண்டு தொடங்குவோம். மாவு செய்து பிறகு கேக் செய்வோம். அவர் அதை எப்படி செய்வார் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு நிமிடம், நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். வோலா, இது டிபனியின் வரைபடத்தோட ரொம்ப ஒத்ததா இருக்கு. சரி, முயற்சி செய்து பாருங்க. வாவ், நீங்கள் உண்மையிலேயே என் வரைபடங்களை அடிப்படையாக கொண்டு கேக்குகள் செய்தீர்களா? அதுதான் நான் விரும்பினேன். நான் விரைவில் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். ஆனால் பாட்டியின் உணவில் ஏதோ தவறு உள்ளது. நான் இதை சாப்பிடலாமா? ஐயோ, என் விரல். நான் என்னை குத்திக் கொண்டேன். ஓஹோ, மன்னிக்கவும் டிபனி, நான் பணியை தவறாக புரிந்து கொண்டேன். சரி, நான் அலிஸின் கேக்கை முயற்சிக்க விரும்புகிறேன். அவள் மிகவும் முயற்சி செய்தாள், அது தெரிகிறது. மேலும் இது மிகவும் சுவையாகவும் சாக்லேட் நிறைந்ததாகவும் உள்ளது. இங்கே இதை முயற்சிப்போம். எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. இப்போது நான் கேக்கை சுவைக்க வேண்டும். வாவ், எனக்கு கேக்குகள் மிகவும் பிடிக்கும். அருமை, என்ன ஒரு மகிழ்ச்சி. ஆனால் யார் வெல்லப் போகிறார்கள்? அலிஸ் அல்லது செஃப்? செஃப், வெற்றி உங்களுக்கே. ஆமாம், நான் உன்னை வெல்ல முடியும் என்று தெரிந்தது. நான் இவ்வளவு எளிதாக கைவிட மாட்டேன். அமைதியாக இருங்கள் பாட்டி. எனக்கு சுவையான ஏதாவது வேண்டும். செஃப், நீ என்ன செய்கிறாய்? என்ன கேக் பண்ணி பண்ணியா? வாழ்த்து எல்லாம் வெறிஞ்சிங்க. நீங்க the coolest skittles பண்ணி விட்டீங்க. the bind ஃபேடோட விதத்தை பாருங்க. சரி, இல்ல. நீ காண்டிகளை பயன்படுத்தி ஏதாவது செய்யலாமா? அவை நிறைய இருக்க வேண்டும். சரி, ஏதாவது கண்டுபிடிப்போம். எனக்கு இந்த அச்சு தேவை. கேக்கில் இருந்து ஒரு வட்ட வடிவத்தை வெட்டி எடுத்து அதை கிரீமால் மூடுவோம். அப்படியே அற்புதம். இப்பொழுது இன்னொரு நிறம் மற்றும் கிரீமை மீண்டும் வைக்கிறோம். சரியானது. கேக்கில் இன்னொரு நிறத்தை ஊற்றி மேலும் கிரீமை சேர்க்கிறேன். இது பல நிறங்களில் இருக்கும். இத பாருங்கள். சரி, அது இப்ப கடைசி ஒண்ணு. நாங்கள் நிறைய காந்திகளை உள்ள சேர்க்க போகிறோம். இந்த பேக்கேஜ பாருங்க. இந்த துளையில நேராக ஆம், அதை பாருங்க. டிபனிக்கு வேண்டியது இதுதான். எப்போது கேக்கை மேல் வைக்கிறேன் மற்றும் குலேசை மறக்காதீர்கள். எல்லாவற்றையும் சமமாக செய்ய வேண்டும். அவசரப்பட வேண்டாம். சரி, மையத்தில் சேர்க்க போகிறேன். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் என எனக்கும் தெரியும். எனக்கு சாக்லேட் தேவை. அதை விட அதிகமாக அதை ஒரு கிண்ணத்தில் வைக்கிறோம். அடுத்ததாக அதை ஹேர் ட்ரையர் மூலம் சூடாக்குகிறோம். சூடான காற்று அதை ஒரு நொடியில் திரவமாக உருகச் செய்யும். அருமை, அற்புதம், இது வேலை செய்கிறது. இப்போது நாம் தொடரலாம். இது உறைய வேண்டும். நான் ஸ்ப்ரே பயன்படுத்துவேன். என்ன ஒரு சக்தி வாய்ந்த ஹேர் ட்ரையர். அதை எப்படி அணைக்கலாம்? அது நின்று விட்டது. என் விக் எங்கே? அது எங்கே போயிற்று? அது என்ன அர்த்தம்? நான் இப்போதே அதை அணிந்திருக்கிறேன். ஐயோ, என் கண்ணாடிகளும் உன்னிடம் இருக்கிறதா? அவற்றை திருப்பி கொடு. அவற்றின்றி நான் எதையும் பார்க்க முடியாது. என் முடிய திருப்பி கொடு. நீ ஒரு கொடூரன். அது நகைச்சுவையாக இருந்தது. சமையல்காரர், அது உங்களுக்கு நன்றாக இருந்தது. எனக்கு சில மால்டீசர்கள் வேண்டும். அதை சாக்லேட் அச்சில் வைக்கிறோம். அதை விட அதிகமாக, நிச்சயமாக.
நான் அதை முழுமையாக நிரப்ப வேண்டும். இப்போது இரண்டாவது சாக்லேட் பாதியால் மூடி லேபிளை சேர்க்கவும். இது பெரிய மால்டீசர் போல தெரிகிறது. சரி, நான் என்னை சுத்தம் செய்து கொள்கிறேன். நீ எல்லாவற்றையும் முடித்து விட்டாயா? சரி, எனக்கு ஒரு தர்பூசணி வேண்டும். அதை 2 பாதிகளாக வெட்டுவோம். அருமை. இப்போது நெஞ்சை எடுத்து வெளியே எடுக்கிறோம். நான் அதை என் பிரைஸ் கரண்டால் செய்கிறேன். சரியா இருக்கு. இப்போ இந்த பந்துகளை இந்த தர்பூசணிக்குள்ள வைக்கணும். அதை நிரப்ப விடுங்கள். இப்போது சில திராட்சை மற்றும் கருப்பு நெல்லிக்காய் சேர்த்து மற்றொரு பாதியை மேலே வையுங்கள். டிப்பனி, இதை முயற்சி செய். வாவ், நீ செய்துட்ட. மால்டீசஸ், தர்பூசணி மற்றும் ஸ்கிட்டில்ஸோட தொடங்கலாம். சரி, ஒரு துண்டு வெட்டுகிறேன். வாவ், எவ்வளவு மிட்டாய்கள்! அற்புதம். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. கேக் கூட நல்லது. அற்புதம். இப்போது நான் மால்டீசர்ஸ் பந்தை முயற்சிக்க விரும்புகிறேன். அதை வெட்டுவேன். வாவ், உள்ள எவ்வளவு மால்டீசர் பந்துகள்! சாக்லேட் ரொம்ப சுவையா இருக்குது. ஆனால் இப்போது மால்டீசர்ஸ் பந்துகள் தான் எனக்கு அதிகம் ஆர்வமாக இருக்குது. அவை மிகவும் முறுக்க, மிகவும் சுவையாக உள்ளது. அப்படி என்றால் இப்போது தர்பூசணியை முயற்சிக்க வேண்டும். அதையும் வெட்ட வேண்டும். வாவ், அதை பாருங்கள், அது காலியாக உள்ளது. ஓ, காத்திருங்கள், மற்ற பாதி காலியாக இல்லை. இங்கே தர்பூசணி, பழச்சாறு மற்றும் பல்வேறு கனி வகைகள் உள்ள. எனக்கு இது பிடிக்கும். மோசமில்லை. ஆனால் வெற்றியாளர் சமையல்காரர். வாவ், இது எனது 2வது வெற்றி. டிபனி, நன்றி. பாட்டி, நீ இதை பார்த்தாயா? நான் சிறந்தவன். ஏ! இப்போது எனக்கு சூஷி செய்து கொடு. எனக்கு மிகவும் பசிக்கிறது. எனக்கு யோசனை தெளிவாக உள்ளது. அதை செய்ய தயாராக இருக்கிறேன். சொறையை எடுத்து சதிலோ அரிசியா பரப்புகிறோம். அடுத்தது எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்க. அருமை. It's part of the pizza. வெள்ளரிக்காய் வச்சு ஹவுட்டுங்கள். பாயிலா நான் சிம்பிளா இப்போ மீனை மேலே வச்சு மீண்டும் உருட்டுங்கள். வெட்டி சரி, பழங்களை கொஞ்சம் வாசப்பி மறக்காதீர்கள். இது தாழே ஹையர் பேஸ் நீ வேண்ட விரும்பல. நான் இது கிருமி பண்ண போறேன். இந்த வெள்ளரிக்காயை பயன்படுத்தி ஒரு காய்கறி தோல் உரிப்பான் கொண்டு இந்த வெள்ளரிக்காயை பட்டைகளை செய்ய போறேன். சிப்பி பாயில் ஊற்றுங்க. அட, அதை பாருங்க, ரொம்ப அழகா இருக்குது. இப்ப நாம் பிளண்டரை எடுத்து அதுல 3 பெல் மிளகாய் போடலாம். மூடி இன்னைதான் நசுங்கம் வரை இயக்கவும். இது வேலை செய்தது. இப்ப ஒரு கரண்டியை எடுத்து அத வெள்ளரிக்காயில் பரப்பவும். கிரீம் சீஸ் நிரப்பமா இருக்கும். இப்போது அதை உருட்டிடுங்க. இதோ எங்கோ அழகான அற்புதமான வெள்ளரிக்காய் உருட்டுகள். ஸ்லைஸ் நட்ஸ் கொஞ்சம் நிரப்பல் சேர்ப்போ. அச்சு பாட்டி வெஜிடபிள் ரோல் வச்சு யாருன்னா விரும்புறது இல்லைன்னு அவன் புரிஞ்சுக்கல. இனிப்பானவ வேற விஷயம். நான் கம்மை எடுத்து பரப்பவேன். உருளும் குச்சியால் யாழ்ப்பு. இப்போ எனக்கு ஒரு ஆடுக்கு கிடைச்சிச்சு. இப்போ நான் கிரீமை எடுத்து பிழிய போறேன். பிறகு M&M's கம்மி பியர்ஸ் அடர் நர்ட் ஸ்தவம். இப்போது இதை உருட்டுகிறோம். அருமை. இந்த அழகான கம்கள் உருட்டுகளை பாருங்கள். இனிமையாகவும் சுவையாகவும் இருக்கிறது. சாப்பிடுங்கள். வாவ், நான் எல்லாவற்றையும் முயற்சிக்க விரும்புகிறேன். பாரம்பரியமான பிளடெல்பியாவுடன் தொடங்குவோம். காத்திருங்கள், நான் சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது? சரி, நான் என் விரல்களை பயன்படுத்துவேன். ருசியாக இருக்கிறது. இங்கே என்ன?
இது காய்கறி ரோலா? ஓ, இது நல்லா தெரியல. அது அருவருப்பாக இருக்கு. எனக்கு அது பிடிக்கல. மற்றவற்றை முயற்சிப்போம். வாவ், இவை இனிப்பு ரோல்களா? அதுதான் எனக்கு பிடிக்கும். நான் அதிர்ச்சி அடைந்தேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இதை விட சிறந்ததை நான் எப்பொழுதும் சாப்பிட்டதில்லை. மிகவும் நல்லது. ருசியா இருக்கிறது. ஓ டிபனி, உன்னிடம் என்ன நடந்தது? யார் வென்றார்? ஹலோ? ஓ, நீ இன்னும் கண்டுபிடிக்கவில்லையா? அலிஸ், வெற்றி உன்னுடையது. ஹூரே! நன்றி சகோதரி, இது எனது முதல் வெற்றி.